ஏ கைஸ், பர்சனல் ஃபைனான்ஸுன்றது எப்போவுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், எப்படி ஃப்யூச்சரில் அதுக்கு நல்லபடியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி இன்சூரன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்போம், இல்லை நிறைய புக்ஸ் படிச்சிருப்போம், இல்லை நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்போம், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் டாப்பிக்கில் ஆல்மோஸ்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடி 1926 எக்ஸாக்டாக ஜார்ஜஸ் கிளாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் எப்போவுமே பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி டாப் 10 புக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த சைக்காலஜி ஆஃப் மனி, திங்க் அண்ட் க்ரோ ரிச் டேட் புவர் டேட், அந்த வகையில் இந்த புக்கும் பெஸ்ட் செல்லிங் புக். 100 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போவும் இது ஒரு டாப் ஃபைனான்ஸ் அட்வைஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான புக் அப்படின்னு சொல்லிட்டு இது வேர்ல்டு லெவலில் ஒரு பெஸ்ட் செல்லிங் புக். ஸோ குவிக்காக அந்த புக் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் பேபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ப்ராஸ்பரஸான ஒரு ரிச்சான ஒரு சிட்டி இருந்திருக்கு. இப்போது கரண்ட்டோடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சம்வேர் ஈராக் கிட்ட அந்த சைடு எங்கேயோ இருக்குது. பட் இப்போ அந்த செழிப்பு, அந்த ப்ராஸ்பரிட்டிலாம் இல்லை. இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ அந்த பேபிலோன் சிட்டியில் மக்கள் ஃபாலோ பண்ண அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி அவங்க இருக்கிறத வச்சு அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க, எப்படி அவங்களுடைய பணத்தை அவங்க மேனேஜ் பண்ணாங்கன்றது தான் பியூட்டிஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்டோரிஸ், பேரபிள்ஸ் அது மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் புக். ஸோ அந்த புக் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பேபிலோன்ற சிட்டியை பற்றி பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது அங்கே வாழ்ந்த மக்கள் எப்படி அவ்வளோ செல்வம் செழிப்பாக இருந்தாங்க, அந்த இடத்துல என்னென்னலாம் இருந்தது, அது பக்கத்தில் இருந்து அந்த பியூட்டிஃபுல்லான ரிவர், என்னென்ன மாதிரி ஆக்குபேஷன்ஸ்லாம் அங்கே ஜனங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த சிட்டியை பற்றி நல்லா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸோடைய கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ ஒருத்தர் இந்த சேரியட் மேக்கர், அதாவது தேர்லாம் செய்கிறவர், அவர் ஒரு நாள் மாடியில் உட்காந்துட்டு பார்க்குறாரு ஊரே, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்படி வேலை செஞ்சுருக்கேன், பட் இன்னும் ஏழையாகவே தான் இருக்கிறேன், என்கிட்ட கையில் காசும் தங்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த காலத்தில் இந்த மியூசிக் வாசிக்கிற ஒரு கோபின்னு சொல்லிட்டு, ஸோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி 2 பேர் பேசுகிறாங்க, நம்ம இவ்வளோ நாளாக உழைச்சிட்ருக்கோம், பட் பணக்காரனும் அவளை கையில் காசும் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த பேபிலோன்லேயே ரிச்சஸ்ட் மேன் யார், அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஆர்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். ஸோ இது ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பேபிலோனுடைய ராஜா சார்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிரிங்க படையெல்லாம் வீழ்த்திட்டு போரில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு திருப்பி ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோன்னே அவர்கிட்ட இருக்கிற சான்சலர், அதாவது மந்திரி மாதிரி ஒரு ஆள், அவர் சொல்கிறாரு, முன்ன மாதிரி இல்லை, இப்போ பேபிலோன் ஜனங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யார் கையிலையும் காசு இல்லை, எல்லாருமே பாவர்ட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ராஜாக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஏன் நம்ம இவ்வளோ பெரிய டேமு, இரிகேஷன் ப்ராஜெக்ட்லாம் பண்ணமே, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டினமே, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா காசு கொடுத்தோமே, எம்ப்ளாய்மெண்ட்லாம் கொடுத்தோமே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அந்த சான்சலர் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு அந்த பணத்தை எப்படி தங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல, அந்த பணம்லாம் இப்போ யார்கிட்டையும் இல்லை. அப்போ யார்கிட்ட இருக்குது அந்த பணம் அப்படின்னு ராஜா கேட்குறார். இந்த ஊரில் ஒரு 4-5 பணக்காரங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் எல்லாருடைய பணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்சலர் சொல்கிறார். ஸோ ராஜா கேட்குறாரு, அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா கேட்குறார், ஸோ இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சான்சலர் சொல்ல, ஆர்கட் தான் பெரிய பணக்காரன். சரி, அவரை நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்கட்டை கூட்டிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்தோன்னே ராஜா கேட்குறாரு, நீ தான் பெரிய பணக்காரனா? ஆமாம், இப்போதைக்கு அதான் ராஜா, எல்லோரும் சொல்கிற மாதிரி அப்படின்னு. நீ எப்படி இவ்வளோ பணத்தை நீ சேர்த்த, நீ உங்களோட மாதிரி தானே ஆரம்பித்த வேலை செஞ்சு அப்படின்னா, ஆமாம், அது எனக்குன்னு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ நீ என்ன பண்ணுற, நாளையிலேருந்து ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீ எப்படி ஹேண்டில் பண்ண உன் பணத்தை, நீ எப்படி இவ்வளோ பணம் சம்பாரிச்சன்றதை எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. அவரும் சரி, ராஜா சொல்லிட்டாரே, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு இப்போ ரொம்ப நல்லா ஆர்கட்டுக்கு, சரி நாளையிலேருந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து கிளாஸ் எடுக்கிறான். அவர் என்னென்ன சொல்கிறாரு, பணத்தை எப்படி கையாளுறது, என்ன லக்கு, கோல்டு எப்படி டீல் பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த புக்கோடைய ஃபுல் க்ரக்ஸ். ஸோ அப்போ அவர் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்னும் இன்றைக்கி கூட மாடர்ன் ஜென்ரேஷனில் கூட அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்றது தான் இந்த புக்கோடைய பெரிய மகத்துவம். ஸோ கிளாஸஸ்லாம் ஆரம்பிக்குது. ஆர்கட் அந்த 100 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் நாளில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் சாதாரணமாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், என் பணத்தெல்லாம் நிறைய இழந்துட்டேன், பட் அதுக்கப்புறம் தான் நானாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 விஷயங்கள் எப்படி உங்கள் பர்ஸு ரொம்ப எம்டியாக இல்லாமல் எப்போவுமே காசோடு ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 7 விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் ஒவ்வொரு டாபிக் சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணாலும் சரி,
அதில் 10% வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வச்சுக்கணும். அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 10% உங்கள்கிட்டயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாங்குறது எல்லாத்தையும் அப்படியே செலவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அது இதுன்னு வாங்கக்கூடாது. ஒரு 10% கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் அதை வந்து சேவ் பண்ணி உங்களுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 2வது ரூல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் வந்து ஒன்லி அத்தியாவசிய விஷயங்கள் தான் வாங்கணுமே தவிர எல்லா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். அது வாங்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் அது பின்னாடி போய் ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும். அதனால் என்ன உங்களுக்கு அத்தியாவசியமாக தோணுதோ அதுக்கும் கீழே பேசிக் மினிமமில் தான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது இதை சொல்கிறார். 3வது விஷயம் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம கம்மியாக செலவு பண்ணால் நம்மக்கிட்ட காசு இருக்கும் கையில். அந்த காசை வந்து சும்மா வச்சுட்டு இருக்காமல் அதை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம வேலை செய்யலைனாலும் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல அதுவாக மல்டிப்ளை ஆகும், அதுவே வேலை செஞ்சு அது டபுளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் 4வது விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா பிளைண்டாக எல்லாத்துலேயும் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வரும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டபுளாக வரும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் 50% வரும் உங்களுக்கு ரிட்டர்ன், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன அன்றைக்கே சொல்லியிருக்காருன்னா, சும்மா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாம் சொல்கிற மாதிரிலாம் பிளைண்டாக போய் இது பண்ணக்கூடாது. ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க அவங்க என்ன சொல்லி கைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா போகிற வரதில் எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஆர்கட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 5வது என்ன சொல்லியிருக்காரா, என்னதான் இருந்தாலும் நம்ம தங்குற இடம், நம்ம வாழ்கிற வீடு வந்து சொந்த வீடாக இருந்தால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம சேமிக்கலாம். இதே வந்து நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ணாலும் சரி அந்த காஸ்ட்டு மெயின்டெனன்ஸு ரிப்பேர் எல்லாம் நமக்கு அடிஷ்னலாக இருக்கும். இதே சொந்த வீடு இருந்தால் நம்ம நிறைய பணத்தை வந்து சேமிக்கலாம். ஸோ சொந்த வீடு வச்சுக்கிற வழியை பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் 6வது என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கே அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும். ஏதாவது ஒரு சேஃப்டிக்கு ஏதாவது ஒரு இதுக்கு, இல்லைனா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது, இவ்வளோ மூளையை கொண்டு பண்ணது எல்லாமே திடீர்னு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு பணத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னார். எமர்ஜென்சிக்கு ஏதாவது பில்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 7வது கடைசி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிச்சிட்ருக்கீங்க, உங்கள் கையில் பணம் வந்துகிட்டே இருக்குது, பட் அது மட்டும் பத்தாது, வருஷம் போக போக உங்களுடைய எபிலிட்டியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது இந்த வருஷம் நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அடுத்த வருஷம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன டேலண்ட்டை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய கேப்பபிலிட்டிஸ் எபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே வேலையை அப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் அதே இன்கம் தான் வரும், அது மல்டிப்ளைலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கட். ஸோ இந்த மாதிரி ஆர்கட் வந்து 7 நாளும் ஒவ்வொரு டெக்னிக்காக அந்த 100 பேருக்கு அவர் பகிர்ந்துக்கிறாரு. அவர் லைஃப்பில் எப்படி ப்ராஸ்பரஸ் ஆனான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் வந்து டீட்டெயிலாக சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட அவருடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்ன இன்சிடென்ட் நடந்தது, ஸோ அதெல்லாம் வச்சு அழகாக அந்த ஊர் மக்களுக்கு அவர் சொல்கிறார். வந்து கிளாஸஸில் வந்து மக்கள் நிறைய டவுட் கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாட்ரி விழுது, அவங்க லக்கியாக இருக்காங்க, இப்போ நமக்கு மட்டும் அது விழமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஆசைலாம் படாதீங்க. லக்கியாக திடீர்னு வந்த பம்பரான பண்டம் திடீர்னு நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் லக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களால் என்ன முடியுதோ, நீங்கள் எவ்வளோ நல்ல விதத்தில் சம்பாதிச்சு எப்படி நல்ல விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சாப்டரில் வந்து கோல்டை பற்றியே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அதாவது கோல்டு வந்து யார்கிட்ட தங்கும், அந்த லக்ஷ்மி கடாட்சம் யார்கிட்ட இருக்குன்றதை அவர் அன்றைக்கே வேறு மாதிரி சொல்லியிருக்கார். கோல்டு வந்து அவரை பாதுகாக்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கும், அதோடைய வேல்யூ எப்படி மல்டிப்ளை ஆகும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் விட்டுட்டு கோல்டு வந்து அப்படியே வெளியே போயிடும் அதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வர சாப்டர்ஸ்லாம் கூட சின்ன சின்ன கதைங்களை வச்சு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் அந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிளையே காமிச்சு அழகாக வந்து த்ரூ அவுட் த புக்கு வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய புக்கில் சின்ன புக்கு பெரிய ஃபாண்ட்டு அப்படியே கதை ரூபத்தில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ஆரம்பித்தா ஒரு 1 hour 1.5 hours ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்தா கூட படிச்சிட முடியும். பட் இதில் இருக்கிற அந்த கதைகள் அந்த பர்சனல் ஃபைனான்ஸ் வேல்யூஸ்லாம் வந்து இன்றைக்கும் கூட இந்த ஜென்ரேஷன் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் கூட அவர் சொன்ன விதங்கள்லாம் நம்ம ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணால் பர்சனல் ஃபைனான்ஸில் ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கலான்னு கண்டிப்பாக எல்லோரும் அதான் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த புக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஃபைனான்ஸ் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட நிறைய காப்பீஸ் பிரிண்ட்டாக இது வந்து பப்ளிஷ் ஆகிட்டு நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த புக்கை ட்ரை பண்ணுங்கள். அதாவது கதை ரூபத்தில் ஃபைனான்ஸ் பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலான்றது அழகாக சிம்பிள் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஜார்ஜ் கிளாசன். ஸோ மீண்டும் இன்னொரு புக் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் கோபி பாய்.